Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம போடக்கூடிய வீடியோஸும் சரி, நாம கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸும் சரி உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது எல்லா பேருமே அதிகமாக நாம கஷ்டப்படக்கூடிய பேப்பர் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த M1 பேப்பர். சரியா, இந்த M1 பேப்பர் வந்து நம்ம வந்து மண்டே வந்து நம்ம வந்து அரியர் எக்ஸாம் எழுத போறோம். சரியா, அதாவது இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது எதுக்காக உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னு எப்படியாவது M1 நம்ம கிளியர் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த செமஸ்டர்ல நீங்க ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா, இந்த பேப்பரை நீங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கிளியர் பண்ண போறீங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா உதவி செய்ய போறோம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஏன் M1 பேப்பர்ல அரியர் வச்சோம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாம 2 மார்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து அதாவது ஸ்கூல்ல இருந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா காலேஜ் வந்திருப்பீங்க. அப்போ வந்து என்னன்னா இந்த எக்ஸாம் பத்தி ஒரு அவேர்னஸே இல்லாம இருந்திருக்கும். அப்போ அசால்ட்டா எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆனா செகண்ட் செமஸ்டர் எழுதும்போது கொஞ்சம் அவேர்னஸ் ஆயிருப்பீங்க. ஆனா தேர்ட் செமஸ்டர் வந்தோடனே, அதாவது செகண்ட் இயர் வந்தோடனே தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, அதாவது இந்த M1 பேப்பரை கிளியர் பண்றதுக்கு என்ன ஐடியா, எல்லாருமே எதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 16 மார்க் இல்ல 2 16 மார்க், இதுல ஏதாவது ஒரு 2 எழுதிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பாஸ் மார்க்கை நோக்கி போயிடலாம். அதே மாதிரி 2 8 மார்க் கொஸ்டின் கிடைச்சிச்சு அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் வந்து பாஸ் மார்க்கை நோக்கி போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுன்னா, 10 2 மார்க் இருக்கு. இதை கன்சிடரே நம்ம பண்ண மாட்டோம். அரியர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவு செய்து சொல்றேன், நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நான் 2 மார்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கொடுக்குறேன். சரியா, 2 மார்க்ல ஒரு 8ல இருந்து ஒரு 9 கொஸ்டின் நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதுலயே ஒரு 18 16 மார்க் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாவே அது நம்மளை எங்க கூட்டிட்டு போயிடும் அப்படின்னா நம்மளுடைய பாஸ் மார்க்குக்கு நியரஸ்டா நம்மளை கூட்டிட்டு போயிடும். சரியா, இதை முதல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்ப 5 யூனிட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 2 மார்க்கை ஃபுல்லாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சரியா, 5 யூனிட்ல இருக்கக்கூடிய 2 மார்க்கை ஃபுல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. கண்டிப்பா நீங்க அரியர் என்ன வளர்ச்சி போத கிளியர் பண்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு 5 யூனிட் இருக்கு. சரியா, இந்த 5 யூனிட்ல அதாவது ஏதாவது ஒரு யூனிட்டோ இல்ல 2 யூனிட்டோ ஃபுல்லா கவர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே பார்க்காதீங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு 5 16 மார்க் கொஸ்டின் நம்ம எழுதணும்னு வச்சுக்கோ. சரியா, 5 16 மார்க்ல எப்படி இருந்தாலும் 2 கொஸ்டின் வந்து என்ன சொல்றோம்னா ஒவ்வொரு யூனிட்ல இருந்து நமக்கு கேட்க போறாங்க. சரியா, அப்ப நல்லா கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லா புரியும். 5 யூனிட் இருக்கு, அதுல 2 யூனிட்டை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம 16 + 16 மார்க் என்ன சொல்றது 32 மார்க் நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். பிளஸ் இந்த 2 மார்க் கூட சேர்த்தா ஈஸியா நம்மளால என்ன சொல்றதுன்னா பாஸ் பண்ணிட முடியும். பாஸ் பண்றது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவா கிடைச்சிடும். அதே மாதிரி மொதல் 2 யூனிட்டை ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிட்டு அடுத்து இருக்க 3 யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸை பாருங்க. சரியா, அதாவது இது வரைக்கும் நீங்க செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பீங்கல்ல, அதை எடுத்து பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் மாதிரி நீங்க நிறைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்க, அதுல கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. சரியா, அதுக்கப்புறம் இப்படியே பார்த்துட்டே இருக்கக்கூடாது, ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன சொல்றது ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு கையில நோட்ஸே இருக்க மாட்டேங்குது. சரியா, நீங்க நான் என்ன பண்ண சொல்றது, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்றேன்னா M1 குரிய மெட்டீரியல் என்ன ஷேர் பண்றேன், அதை எடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து M1 போடும்போது வித் ஆன்சர்ஸோட தான் போடுவோம். ஏன்னா பசங்க வந்து ரொம்ப சஃபர் ஆனான்னு சொல்லிட்டு வித் ஆன்சர்ஸோட தான் போடுவோம். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரியா, அப்ப சிம்பிளா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் 5 யூனிட்டுக்கும் 2 மார்க்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. மொதல் 2 யூனிட்டை நல்லபடியா ஃபுல்லா கவர் பண்ணுங்க. மீதி இருக்க 3 யூனிட்டுக்கு என்ன பண்ணு சொல்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதுமானது. நீங்க இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க M1 கிளியர் பண்றதுக்கு இந்த அதாவது நம்மளோட இன்ஜினியரிங் சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு உதவும். சரியா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்.